ஸோ நம்ம அடுத்தது பார்க்க போகிறது டெல்நெட். ஸோ டெல்நெட்டை எதுக்காக நம்ம சைபர் செக்யூரிட்டியில் டெல்நெட் டாபிக் வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ரிமோட் லாகினுக்காக தான். ஸோ நம்ம ரிமோட்டில் லாகின் பண்ணும்போது ஒரு சில அட்வான்டேஜ் இருக்குது, சில டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. ஸோ அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷோல்டர் சர்ஃபிங் பண்ண முடியாது. இப்போ ஷோல்டர் சர்ஃபிங் நம்ம பக்கத்தில் உள்ள யூசர் இல்லை நம்மளோட ஃப்ரெண்ட்ஸு, ஸோ நம்முடைய ஆஃபீஸ் கொலீக்ஸ், ஸோ இவங்க நம்மளோட யூசர் நேம் பாஸ்வேர்டை பார்க்க முடியாது. நம்ம ரிமோட் லாகின் எங்கேருந்து வேணாலும் பண்ணலாம். ஸோ நம்மளுடைய கேபின்லேருந்து பண்ணணுன்னு அவசியம் இல்லை. நம்ம பிசிலேருந்தோ இல்லை மொபைல்லேருந்தோ இந்த டெல்நெட் மூலயமா நம்ம பண்ண முடியும். ஸோ டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதே மாதிரி ஹேக்கர்ஸும் எங்கேருந்து வேணாலும் இதை அக்சஸ் பண்ண முடியும். ஸோ அதுவும் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. ஸோ நம்ம இதை செக்யூராக யூஸ் பண்ணோம் அப்படின்னா சைபர் த்ரீட்லேருந்து நம்ம சேஃபாக இருக்க முடியும். ஓகேவா? ஸோ முதல்ல டெல்நெட்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெலிடைப் நெட்வொர்க். ஸோ இங்கே நம்ம என்ன பண்ண போகிறோம், கிளைண்ட் சர்வர் ப்ரோட்டோக்கால். ஸோ கிளைண்ட் சர்வர் அப்ளிகேஷன் ப்ரோட்டோக்கால் யூஸ் பண்ணுவோம். அதாவது நம்ம கிளைண்ட்டாக இருப்போம். ஸோ சர்வர், அதாவது அதனுடைய ஒரிஜினல் கம்ப்யூட்டர், நம்ம யூஸ் பண்ணி இந்த கம்ப்யூட்டர் ஒரு இடத்துல இருக்கும். ஸோ நம்மளுடைய லோக்கல் கம்ப்யூட்டர்லேருந்து மெயின் கம்ப்யூட்டர், அதாவது நம்மளுடைய டேட்டா இருக்கிற கம்ப்யூட்டரை நம்ம ரிமோட் மூலயமா அக்சஸ் பண்ணுறதுக்காக இந்த டெல்நெட்டை க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ டெல்நெட்டில் பார்த்தீங்கன்னா லோக்கல் கம்ப்யூட்டருங்கிறது நம்மளுடைய லோக்கல் பிசி. ரிமோட் கம்ப்யூட்டர் அப்படிங்கிறது நம்மளுடைய சர்வர், டெல்நெட் சர்வர். அது வந்து ரவுட்டராக இருக்கலாம், இல்லை சர்வராக இருக்கலாம், இல்லை அதுவும் ஒரு பிசியாக இருக்கலாம். நம்ம அதில் தான் டேட்டா வச்சுருப்போம். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நம்ம ரிமோட் லாகின் மேக்ஸிமம் பண்ணுவாங்க. ஸோ ரிமோட் லாகின் பண்ணுறதுக்கு அதிகமாக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு டைப்பு டெல்நெட். ஸோ அதுக்கப்புறம் எஸ்எஸ்ஹெச் அப்படின்னு ஒரு அடுத்த டைப் இருக்குது. ஸோ டெல்நெட்டை வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, லோக்கல் கம்ப்யூட்டர்லேருந்து ரிமோட் லாகின் பண்ணிக்கலாம். அதாவது சர்வர் ஏதோ ஒரு லொக்கேஷனில் இருக்கும். அது வந்து இந்தியாவில் இருக்கலாம், இல்லை அமெரிக்காவில் இருக்கலாம். ஸோ ரிமோட் லொக்கேஷனில் இருக்கக்கூடிய பிசியை நம்ம டெல்நெட் டெலிடைப் ப்ரோட்டோக்கால் மூலயமா அக்சஸ் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ப்ரோட்டோக்கால் டிசிபி ஐபி. ஸோ ஐபி மூலயமா தான் அக்சஸ் பண்ண போகிறோம். ஸோ வித்தவுட் ஐபி நம்ம இதை பண்ண முடியாது. ஸோ கண்டிப்பாக ஐபி இருக்கணும். அந்த சர்வருக்கு ஐபி இருக்கும், அதே மாதிரி நம்மளுடைய லோக்கல் பிசிக்கு ஐபி இருக்கும். ஸோ ஐபி மூலயமா தான் பண்ண போகிறோம். ஸோ இங்கே யூஸ் பண்ணக்கூடிய ப்ரோட்டோக்கால் டிசிபி ஐபி, ட்ரான்ஸ்ஃபர் கண்ட்ரோல் ப்ரோட்டோக்கால் / இன்டர்நெட் ப்ரோட்டோக்கால். ஸோ அதான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து ஐஎஸ்ஓவே ஸ்டாண்டர்டாக கொடுத்த ஒரு ப்ரோட்டோக்கால். ஸோ இங்கே கண்டிப்பாக நம்ம டெல்நெட் கான்ஃபிகரேஷன் பண்ணணும் அப்படின்னா ஒரு லோக்கல் பிசி இருக்கணும், ஒரு சர்வர், அதாவது ரிமோட் பிசி கண்டிப்பாக இருக்கணும். இது ரெண்டு இருந்தால் மட்டும்தான் இதை வந்து நம்ம பண்ண முடியும். ஸோ டெல்நெட்டை இந்த கான்ஃபிகரேஷன் எப்போ ரிலீஸ் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா 1960. ஸோ அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா நமக்கு கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மி. இப்போ எல்லாத்துக்குமே கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ் நம்ம க்ரியேட் பண்ணி வச்சுருக்கோம். அது ஓஎஸ்க்காக இருந்தாலும் சரி, ஆப்பு எல்லாத்துக்குமே நமக்கு யூசர் இன்டர்ஃபேஸ் இருக்குது. ஸோ அந்த காலத்தில் 1960 பார்த்தீங்கன்னா நமக்கு கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ் ரொம்ப ரேர். ஸோ அந்த காலகட்டத்தில் நமக்கு மெயின் ஃப்ரேம் கம்ப்யூட்டர், அதே மாதிரி மினி கம்ப்யூட்டரை வந்து ரிமோட் மூலயமா அக்சஸ் பண்ணுறதுக்கு இந்த டெலிடைப் நெட்வொர்க் அப்படிங்கிற இந்த ப்ரோட்டோக்காலை யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை எப்படி யூஸ் பண்ணோம், நம்ம பிசியோட சிஎல்ஐ, ஸோ கமாண்ட் ப்ராம்ப்ட், கமாண்ட் லைன் இன்டர்ஃபேஸ். ஸோ அந்த கமாண்ட் ப்ராம்ப்ட் மூலயமா தான் நம்ம கமாண்டை கொடுத்து அது மூலயமா தான் அக்சஸ் பண்ண போகிறோம். இது ஃபுல் அண்ட் ஃபுல் லினக்ஸ் பேஸ்டு கமாண்ட் மாதிரி தான் இருக்கும். ஸோ லினக்ஸில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய கமாண்ட். ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இங்கே நம்ம நெட்வொர்க்கில் யூஸ் பண்ண போகிறோம், அவ்வளோதான். எப்படிலாம் லாகின் பண்ண முடியும் டெல்நெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லோக்கல் லாகின், ரிமோட் லாகின். ஸோ லோக்கல் லாகின் அப்படிங்கிறது அந்த சர்வர் இருக்கிற அதே பிசியில் நம்ம யூசர் நேம் பாஸ்வேர்ட் போட்டு லாகின் பண்ணுறது. ஸோ இன்னொன்று ரிமோட் லாகின் அப்படிங்கிறது, ரிமோட் லொக்கேஷனில் நம்மளுடைய பிசி இருக்கும். ஸோ அந்த ரிமோட் லொக்கேஷன்லேருந்து
சேம் சர்வரோட யூசர் நேம் பாஸ்வேர்டை போட்டு டெல்நெட் ப்ரோட்டோக்கால் மூலயமா நம்ம லாகின் பண்ணுவோம். ஸோ இது ரெண்டுமே பண்ணலாம். ஸோ உங்களுக்கு நீங்கள் எந்த லொக்கேஷனில் இருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி இந்த லாகின் ப்ரொசீஜரை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ லோக்கலில் இருக்கீங்கன்னா லோக்கல் லாகின் பண்ணிக்கலாம். நீங்கள் ரிமோட் லொக்கேஷன் சர்வரை விட்டு வெளியில் இருக்கீங்க அப்படின்னா ரிமோட் லாகின் பண்ணிக்க முடியும். ஸோ டெல்நெட்டோட யூசர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிமோட் மேனேஜ்மெண்ட், ஸோ ரிமோட் அட்மினிஸ்ட்ரேஷன். ஸோ நம்ம அந்த சர்வர் இருக்க லொக்கேஷன்லேருந்து தான் அந்த சர்வரில் உள்ள டேட்டாவையோ இல்லை டேட்டா ட்ரான்ஸ்ஃபர், ஸோ கான்ஃபிகரேஷன் இதெல்லாம் பண்ண முடியும் அப்படிங்கிறது கிடையாது. ஸோ எந்த லொக்கேஷனில் இருந்தாலும் போதும், அதுக்கான ஐபி அட்ரஸ் யூசர் நேம் பாஸ்வேர்ட் நம்மள்ட்ட இருந்தால் போதும். ஸோ இப்போ நம்ம எனிடெஸ்க்குன்னு ஒன்று யூஸ் பண்ணுறோம். ஸோ நம்மளுடைய பிசியை ரிமோட் லாகின் பண்ணுறதுக்கு. ஸோ இங்கே நம்ம ரவுட்டரை சுவிட்சை ரிமோட் லாகின் பண்ணுறதுக்கு டெல்நெட் யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ நம்ம பிசிலையும் டெல்நெட் எஸ்ஹெச் யூஸ் பண்ணுறோம். ஸோ புட்டின்னு ஒரு சாஃப்ட்வேர் இருக்கும், அது மூலியமாகவும் பண்ணலாம், எஸ்எஸ்ஹெச் ப்ரோட்டோக்கால் மூலியமாகவும் பண்ணலாம். ஸோ டெல்நெட் மூலியமாகவும் பண்ணுறோம். அதே மாதிரி நெட்வொர்க்கில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்ததுன்னா அதை சால்வ் பண்ணுறதுக்கு நம்ம ரிமோட்டில் அந்த பிசி எடுத்து இங்கேருந்தே ஒர்க் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி கமாண்ட் லைன் இன்டர்ஃபேஸ் மூலயமா நம்ம சேஃபாக செக்யூராக நம்ம கொடுக்குற கமாண்ட் மற்றவங்க யாருக்கும் விசிபிளாக இல்லாமல் சேஃபாக நெட்வொர்க்குள்ளே நம்ம ஒர்க் பண்ண முடியும். ஸோ அதனால் நமக்கு சைபர் செக்யூரிட்டி, ஸோ நெட்வொர்க் மூலயமா வரக்கூடிய த்ரீட்ஸ்லேருந்து நம்ம சேஃபாக இருக்க முடியும். ஸோ இதனுடைய அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிமோட் ஆக்சஸ். ஸோ யாரோட பிசி வேணாலும் நம்ம ரிமோட் ஆக்சஸ் எடுக்க முடியும், அதில் டெல்நெட் ப்ரோட்டோக்கால் ஆக்டிவேட் பண்ணியிருந்தால் மட்டும். அடுத்தது இதனால் நமக்கு டைம் சேவ் ஆகும். இப்போ நம்ம அட்மின் சர்வர் சென்னையில் இருக்குது, இப்போ நம்ம பாண்டிச்சேரியில் இருக்கோம் அப்படின்னா இங்கேருந்து 4 மணி நேரம் ட்ராவல் பண்ணி போயிட்டு அந்த சர்வர் பிசியில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால் பார்க்குறதுக்கு பதிலாக நம்ம லொக்கேஷனில் இருந்தே ரிமோட் லாகின் பண்ணிக்க முடியும். ஸோ அதனால் நமக்கு டைம் சேவ் ஆகும். அதே மாதிரி இது பழைய சிஸ்டம், அதாவது 1960 கிரியேட் பண்ண ஒரு ப்ரோட்டோக்கால். ஸோ இதனால் எல்லா ஆப்ரேட்டிங் சிஸ்டம்லேயும் ஒர்க் பண்ண முடியும். ஸோ பழைய ஆப்ரேட்டிங் சிஸ்டமாக இருந்தாலும் ஒர்க் பண்ணும், லேட்டஸ்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டமாக இருந்தாலும் இந்த ப்ரோட்டோக்கால் ஆப்ரேட் ஆகும். ஸோ டிஸ்அட்வான்டேஜை பொறுத்த வரைக்கும் பிகினர்ஸ் இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது கொஞ்சம் கஷ்டம். ஸோ இந்த கான்ஃபிகரேஷன்ஸ் டோட்டலாகவே நியூவாக இருக்கும். ஸோ அதனால் பிகினர்ஸ் இதை க்ரியேட் பண்ணுறது, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கலாம். நம்ம லோக்கலில் லாகின் பண்ணியிருப்போம், ஸோ ரிமோட் லாகின் பண்ணும்போது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தெரியலாம். அதே மாதிரி டேட்டா நம்ம ஒரு பிளேஸ் இன்னொரு பிளேஸுக்கு, அதாவது நம்ம லோக்கல் லாகின்லேருந்து ரிமோட் லாகின் பண்ணும்போது நம்ம சென்ட் பண்ணக்கூடிய டேட்டா பிளெயின் டெக்ஸ்ட்டாக தான் போகும். ஸோ அதனால் ஹேக்கர்ஸ் அந்த பிளெயின் டெக்ஸ்ட்டை இடையிலே கண்டுபிடிச்சி டிஸ்ட்ரிபியூட்டட் டினைல் ஆஃப் சர்வீஸ் பண்ணிக்க முடியும். டிடிஓஎஸ் ஆப்ஷன் கிரியேட் பண்ண முடியாது. டிடிஓஎஸ் ஹேக்கு பண்ணுறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இதெல்லாம் என்கிரிப்டட் கிடையாது, எண்ட் டு எண்ட் என்கிரிப்ஷன் கிடையாது. ஸோ அதனால் இடையில நம்ம சென்ட் பண்ணக்கூடிய டேட்டாவை ஹேக் பண்ணுறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் இது அந்த அளவுக்கு செக்யூர்டான ஒரு ரிமோட் ப்ரோட்டோக்கால் கிடையாது. அதே மாதிரி ஒரு சில பிசியில் நம்ம ரிமோட் லாகினுக்கான சாஃப்ட்வேர்ஸ் இருக்காது. அதே மாதிரி அந்த ஆப்ஷனை டிசேபிள் பண்ணி வச்சுருந்தாங்கன்னா அந்த சர்வரையோ அந்த பிசியையோ நம்ம லாகின் பண்ண முடியாது. ஸோ அந்த ஆப்ஷனை எனேபிள் பண்ணியிருந்தால் மட்டும்தான் இது பாசிபிள். ஸோ லாகின் பண்ணாமல் விட்டுட்டோம் அப்படின்னா அது பாசிபிள் இல்லை. ஸோ அதுக்கு முதல்ல நம்ம டெல்நெட் ப்ரோட்டோக்காலை எனேபிள் பண்ணியிருக்கணும் 2 பிசிலையுமே. ஸோ லோக்கல் பிசி அதே மாதிரி ரிமோட் பிசி. ஸோ அப்படி பண்ணியிருந்தால் மட்டும்தான் நம்ம இந்த டெல்நெட் கான்ஃபிகரேஷனை நம்ம ஒர்க் பண்ணி பார்க்க முடியும். ஸோ இப்போ என்ன பண்ணுவோம், நம்ம பேக்கெட் ட்ரேசரில் இந்த கான்ஃபிகரேஷனை போட்டு செக் பண்ணிடலாம்.